வணக்கம் நண்பர்களே. நம்ம இப்போ பைத்தான் லேர்னிங்கில் லாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பைத்தான் நம்பர் டைப் வரைக்கும் பார்த்துருக்கோம். இப்போ பைத்தான் கேஸ்டிங் பற்றி பார்க்கலாம். சரிங்களா? ஸோ ஸ்பெசிஃபை வேரியபிள் டைப், வேரியபிளுக்கான டைப்பை வந்து நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுறோம். முன்னாடி நம்ம பைத்தானில் வந்து ஒரு வேரியபிளுக்கு வேல்யூ அசைன் பண்ண உடனே பைத்தான் ஆட்டோமேட்டிக்காக அது என்ன டைப்புங்கிறத அதுவே செட் பண்ணிக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, பைத்தான் கேஸ்டிங்கில் நம்ம அந்த வேரியபிளுக்கான டேட்டா டைப்பை ஸ்பெசிஃபை பண்ண போகிறோம். ஸ்பெசிஃபைனா என்ன, அது என்ன டேட்டா டைப்பாக ஸ்டோர் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்ல போகிறோம். சரிங்களா? ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம படிப்போம். There may be times when you want to specify a type onto a variable. This can be done with casting. இப்போ நான் என்ன தமிழில் சொல்லணும் அதே தான் இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க. என்ன விஷயம் அப்படின்னா, இப்போது நீங்கள் ஒரு வேரியபிளுக்கு டைப்பை ஸ்பெசிஃபை பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கு பேர் தான் பைத்தான் கேஸ்டிங். பைத்தான் இஸ் an ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் லாங்குவேஜ். சரிங்களா? And as such it uses classes to define data types including its primitive types. ப்ரிமிட்டிவ்னா ஆல்ரெடி நம்ம பழைய வீடியோஸில் பார்த்துருக்கோம். பழைய முறைகளில் நம்ம வந்து டேட்டா டைப்ஸை டிஃபைன் கிளாஸஸ் வச்சும் டிஃபைன் பண்ண முடியும். நார்மலாக நம்ம டேட்டா டைப்ஸை ஸ்பெசிஃபை பண்ண முடியும். ஸோ பைத்தான் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் லாங்குவேஜ். ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் லாங்குவேஜ் அப்படின்னா என்ன? ஆப்ஜெக்ட் அதை சம்மந்தப்பட்ட இது ஒரு மொழி, இது இல்லைங்களா? ஆப்ஜெக்ட்னா என்ன சொல்லுவோம்? ஒரு பொருள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ அண்ட் ஆஸ் சச் இட் யூசஸ் கிளாஸஸ் டு டிஃபைன் டேட்டா டைப்ஸ் இன்க்ளூடிங் இட்ஸ் ப்ரிமிட்டிவ் டைப்ஸ். கேஸ்டிங் இன் பைத்தான் இஸ் தேர்ஃபோர் டன் யூஸிங் கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன்ஸ். இப்போ நான் ஆல்ரெடி நம்ம வந்து டேட்டா டைப்ஸ் பற்றி பார்த்தோம். நியூமரிக் டேட்டா டைப், சீக்வன்ஸ் டேட்டா டைப், நன் டைப்பு, மெமரி வியூ டைப்பு. ஸோ இந்த மாதிரி இதெல்லாமே நம்ம பார்த்தோம் முன்னாடி வீடியோவில். உங்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோம் எல்லாருமே நம்ம பழைய வீடியோஸ் பாருங்கள். ஸோ பழைய வீடியோஸில் இந்த டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருக்கேன். ஸோ இன்ட் ஓப்பன் பெராந்தசிஸ் க்ளோஸ்டு பெராந்தசிஸ் வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா, அந்த ஓப்பன் அண்ட் க்ளோஸ்டு பெராந்தசிஸ் இருக்குது இல்லைங்களா, இதுதான் வந்து கன்ஸ்ட்ரக்டர். இந்த ரெண்டும் தான் கன்ஸ்ட்ரக்டர். இதை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறது கன்ஸ்ட்ரக்டர். ஸோ இன்ட் கன்ஸ்ட்ரக்டர் என்ன சொல்லுது? கன்ஸ்ட்ரக்ஷன் இன்டீஜர் நம்பர் ஃப்ரம் அன் இன்டீஜர் லிட்ரல்னா எழுத்து. சரிங்களா? எ ஃப்ளோட் லிட்ரல் by removing all decimals or a string literal providing the string represents a whole number. ஸோ int அப்படின்னு போட்டு நான் ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் நான் போட்டேன் அப்படின்னா அது என்ன பண்ணும்? ஒரு ஃப்ளோட் லிட்ரல்னால் என்ன? அதாவது மிதவை எண்கள் எப்படி இருக்கும்? டெசிமலில் இருக்கும். அதாவது பாயிண்ட் வச்சு அதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாமே மிதவை எண்கள். அந்த பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த முழு எண்ணை மட்டும் எடுத்துக்கிட்டால் அது இன்டீஜர். அதே மாதிரி ஸ்ட்ரிங்கு போட்டோம் அப்படின்னா, ஸ்ட்ரிங்குனா என்னது? ஏபிசிடி இதெல்லாமே வந்து ஒரு வேர்டை வந்து நம்ம ஸ்ட்ரிங்குன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஏபிசி எல்லாமே வந்து ஸ்ட்ரிங். ஸோ அந்த ஸ்ட்ரிங்கை ஹோல் நம்பராக ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் இன்ட். சரிங்களா? ஃப்ளோட் கன்ஸ்ட்ரக்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு இன்டீஜர் லிட்டரில் வந்து ஃப்ளோட்டாக கன்வெர்ட் பண்ணி காட்டும். ஸ்ட்ரிங் லிட்டரில் வந்து ஃப்ளோட்டாக கன்வெர்ட் பண்ணி காட்டும். ஃப்ளோட்னா என்ன? இப்போ 1ன்னு இருக்கா, 1.0 அப்படின்னு எடுத்தால் அது ஃப்ளோட். சரிங்களா? எஸ்டிஆர் கன்ஸ்ட்ரக்ட்ஸ் a string from a wide variety of data types including strings, integer literals and float literals. இப்போ நம்ம இந்த இன்டீஜர் லிட்ரல்ஸ்னால் 1 + 1 2 அப்படிங்கிறது தெரியும். ஆனால் நான் வந்து 1 + 1 அப்படின்னா 1 அப்படின்னு வரணும்னு நான் என்ன பண்ணோம்? அதை வந்து நம்பர் வேல்யூவாக இல்லாமல் ஸ்ட்ரிங் வேல்யூவாக கன்கேட்டினேட் பண்ண முடியும் இல்லைங்களா? அதாவது வந்து நான் A + A அப்படின்னு கொடுத்தோன்னா எனக்கு AA வரும். 1 + 1ன்னு கொடுத்தா எனக்கு 2 தான் வரும் இல்லைங்களா? ஆனால் எனக்கு என்ன தேவை? 1 and 1 11 அப்படிங்கிறது எனக்கு வரணும். கன்கேட்டினேட் பண்ணி சொல்லணும். கன்கேட்டினேட்னா இணைச்சி சொல்லணும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணணும்? அந்த 1ங்கிற நியூமரிக் டைப்பை நான் இன்டீஜர் ஸ்ட்ரிங் டைப்பாக நான் மாற்றணும். இன்டீஜராக இருக்கிறத நான் ஸ்ட்ரிங் டைப்பாக மாற்றணும். ஸோ ஸ்ட்ரிங் டைப்பாக நான் மாற்றும் போது அதை கன்கேட்டினேட் பண்ண முடியும். ஸோ இதுக்காக நம்ம எஸ்டிஆருக்கு யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ x = int 1, y = int 2.8, z = int
உள்ள வந்து டபுள் கொட்டேஷனுக்குள்ளே 3. இப்போ இது எல்லாமே எனக்கு என்ன ஆகும், இன்டீஜராக தான் ஸ்டோர் ஆகும். ஸோ இதை நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. பாருங்கள் 1 2 3. இப்போ இதோட டைப்ஸ் நான் வந்து என்ன அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படின்னா, நான் டைப் கன்ஸ்ட்ரக்டடை வந்து நான் டைப்போட இதை வந்து நான் யூஸ் பண்ணுறேன். இப்போ இது எனக்கு பிரிண்ட் ஆகிறது என்னவா பிரிண்ட் ஆகும், கிளாஸ் வந்து இன்ட். ஆனால் நான் ஸ்டோர் பண்ணுறது என்னவா ஸ்டோர் பண்ணுறேன், இங்கே 3 அப்படிங்கிறத வந்து ஸ்ட்ரிங்காக ஸ்டோர் பண்ணுறேன். ஆனால் நான் ஸ்பெசிஃபை பண்ணுறேன் இன்ட். இந்த வேல்யூவை, இந்த ஸ்ட்ரிங் வேல்யூவை நான் இன்ட்டாக தான் நீ ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு நான் கமெண்ட் கொடுக்கறதுனால எனக்கு இந்த டைப் வந்து பார்த்திங்கன்னா இன்ட் அப்படின்னு ஸ்டோர் ஆகுது. சரிங்களா? ஸோ இதை தான் நம்ம வந்து பைத்தான் கேஸ்டிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஃப்ளோட்கான எக்ஸாம்பிள் கீழே இருக்குது, அதே மாதிரி ஸ்ட்ரிங்க்கான வேல்யூஸ் கீழே இருக்குது. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒன்று இருக்குது இல்லைங்களா, இது வந்து S1 அப்படிங்கிறது என்ன பாருங்கள், ஸ்ட்ரிங் வேல்யூவை நான் ஸ்ட்ரிங்காகவே ஸ்டோர் பண்ணுறேன். அந்த ஸ்ட்ரிங் S1 ஒரு இன்டீஜர் வேல்யூ ப்ளஸ் எஸ்ங்கிறது ஒரு எஸ்டிஆர் வேல்யூ, ஸ்ட்ரிங் வேல்யூ. ஸோ S1 ஸ்ட்ரிங். அதே மாதிரி அடுத்து 2 வந்து நான் எஸ்டிஆர் வேல்யூ, ஸ்ட்ரிங் வேல்யூவாக நான் ஸ்டோர் பண்ணுறேன். ஸோ அது 2 வந்து எனக்கு ஒயில ஸ்ட்ரிங்காக ஸ்டோர் ஆகுது. இது எப்படி நீங்கள் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள், நான் இதை பேஸ்ட் பண்ணிவிட்டு டைப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறத நான் இது பண்ணுறேன் அப்படின்னா, பாருங்கள். சரிங்களா? இது வந்து ஒய்யை நான் ஸ்டோர் ஒய்யை நான் வந்து ரன் பண்ணி பார்ப்போம். ஒய் ரன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, நான் ஸ்டோர் பண்ணுறது என்னமோ இன்டீஜர் வேல்யூ தான், ஆனால் நான் ஸ்பெசிஃபை பண்ணது எஸ்டிஆர். அப்போ எனக்கு பாருங்கள், பிரிண்ட் ஆஃப் டைப் ஒய் அப்படிங்கிறது எனக்கு கிளாஸ் எஸ்டிஆராக ஸ்டோர் ஆகிருக்கு. ஸோ இது வந்து ஸ்ட்ரிங் வேல்யூ. ஸோ இது உங்களுக்கு டைப் கேஸ்டிங் என்னங்கிறது இந்த வீடியோவில் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அடுத்த டாபிக் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ. எல்லோருமே என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள், ப்ளஸ் வந்து லைக் அண்ட் கமெண்ட் கண்டிப்பாக கொடுங்க. தேங்க்யூ.